நீங்களா? இது உங்க வீடா? ஆமா. சமைக்கலையா? காலையில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஏங்க இது உங்களுக்கு தான் மார்னிங், எனக்கு நைட்டு. அது எப்படிங்க இது உங்களுக்கு மட்டும் நைட்டாக இருக்கும்? ஏன்னா இப்போ தான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். இதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு தூங்கணும். ஓ செமங்க. கொடுங்க. அப்புறம் ஓகே. கதவை சாத்தியம் லவ்வுக்கு கேட்டு போட்டுட்டாலே. இதுக்கப்புறம் அவளை எப்போ பார்த்து என் மனசுலாம் சொல்லி ஒன்று சேர போகிறோமோ. இது மாதிரி வாய்ப்பு மறுபடியும் எப்போ கிடைக்க போதோ. என்னங்க ஒரு நிமிஷம். கட்டாயிடுச்சு. ஏங்க உங்களை தான். சொல்லுங்க. நான் கூட உங்கள் ஃப்ரெண்டு பண்ண கமெண்ட்டை பார்க்கும்போது தப்பாக தான் நினச்சேன். ரொம்ப பேடாக வேற ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சது அது எனக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்னு. நான் கூட அந்த வீடியோ பார்த்தேங்க. அவன் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்குங்க. கரெக்டு தான். இருந்தாலும் அவர் வேற 2 தடவை அடிச்சிட்டேன். அதான் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. அதெல்லாம் அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இல்லைங்க நானே சாரி சொல்கிறேன். அவர் நம்பர் கொடுக்குறீங்களா? என்கிட்ட இருக்க நம்பருக்கு கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. அதான். ஐயோ போலீஸுக்கு பயந்து அந்த சிம்மை தூக்கி போட்டுமே. ஏங்க நம்பர் கொடுக்குறீங்களா? சொல்கிறேங்க. டபுள் 941. இந்த கமாண்டை பண்ணதை நான் தான் எப்படி சொல்லணும்னு தெரியல. எங்கே போனவ? ஐயோ காணா. பிரீத்தி, ஆப்பா. தூங்காம என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இல்லைப்பா ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதான். போய் சாப்பிட்டு தூங்கு. அப்புறம் கிரிஜா வருவா, கதவை லாக் பண்ணாம தூங்கு. ஓகேப்பா. என்ன பேசலாம்? பொறுக்கி. ஹலோ. நேர்ல டிஸ்டர்ப் பண்ணாத பத்தாதுன்னு இப்ப போன்ல ஆரம்பிச்சிட்டியா? யாருங்க நீங்க? இந்த நம்பர்ல மிஸ் கால் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். வரும்டா வரும். எங்க அம்மா சத்தியமா மிஸ் கால் வந்துச்சுங்க, அதாங்க கால் பண்ணேன். பின்ன உங்க நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? டேய் நடிக்காதடா. இன்னொரு தடவை எனக்கு போன் வந்துச்சு, ஜட்டி கன்ஃபார்ம். சீ போன் வை. ஜட்டி கேஸ். சரி இவ தானே கால் பண்ணா? அதுக்கப்புறம் தானே நான் கால் பண்ணேன். இந்த கிளி கிளிக்கிறா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அத நான் சொல்றேன். உன்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நான் சொல்றேன். ஒரு 150 ரூபா கொடு, போட்டு நான் சொல்றேன். நோ பேசாம போயிட்டா நீனே. ஒரு 75 ரூபாச்சு கொடு, கட்டிங் போட்டு நான் சொல்றேன். நோ கடுப்பேத்தாதண்ணா, பேசாம போயிட்டா நீனே. இருந்தாலும் நான் சொல்றேன். உன்னை பத்தி குட்டா சொல்லுவா இல்ல அசிங்கமா சொல்லுவா? அசிங்கமா கேட்பேன், பேசாம போயிடு. அப்ப உன்னை பத்தி அசிங்கமா தான் சொல்லணும். அந்த ஆள் இன்னைக்கு விட மாட்டான் போல. காளி, ஏரியாவில் உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னா கிரிஜாக்கா வருதுண்ணா. திரும்பி பார்க்காத பூமா வருது. வாசம் வருது. நாரி தொலைது. அக்காண்ட போட்டுக்கிட்டு அக்கா கிட்ட ஒரு வேலையை போய்க்கிறேன் சொல்லு. அப்புறம் வந்து உன்னை பத்தி குட்டா சொல்றேன்.
இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்க நீ. ஆயா பேசிட்டு நான் வச்சுக்கிறேன். சரி நான் நாளைக்கு வலிக்கிறேன் பல்லு. வரட்டா? நிம்மதியாக குடிக்கூட விட மாட்டாடா இவன். என்ன மறுபடியும் ஃபோன் வருது? இவனோ? கார்த்தி, உன்னை ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ப்ரோ 2 நிமிஷம் ப்ரோ. காலையில் அந்த பொண்ணை பார்த்தேன் ப்ரோ. உங்களை அடித்ததுக்கு சாரி கேட்கணும்னு சொன்னாங்க. அப்படியே உங்கள் நம்பரை கேட்டாங்க, நான் தான் கொடுத்துருக்கேன். அப்படியே சாரி கேட்கும்போது அந்த கமெண்ட் பண்ணதை நான் தான் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா இங்கே ட்ராக் வேறு மாதிரி போகுது ப்ரோ. ஓ மேடம் இதுக்கு தான் கால் பண்ணா? கேட்குதா? இப்போ என்ன, அந்த வீடியோவுக்கு நான் கமெண்ட் பண்ணல, நீ தான் கமெண்ட் பண்ணுன்னு சொல்லணும், அவ்வளோதானே? இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். தெரியும். பொறுக்கி, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஃபோனை வை. அப்போ இன்னத்துக்கு இந்த பொறிக்கோட நம்பரை கேட்டு வாங்குனீங்க? அது நீ ஃபோன் பண்ணா நான் எடுக்க கூடாதுல்ல, பிளாக் பண்றதுக்காக வாங்கினேன். அப்புறம் என்ன பிளாக் பண்ணல சொல்லுங்க. பிளாக் பண்ணலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீ கால் பண்ணிட்ட. ஏங்க சிகப்பா மஞ்சள் பச்சையா தெரியுதுங்க, நீங்க சமாளிக்கிறீங்கன்னு தெரியுதா? ம் 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 அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணதை புரிஞ்சுக்காம உங்களை வேற அடிச்சிட்டேன். அதுக்கு சாரி சொல்லலான் தான். நல்லா இருக்கே இந்த கதை. அடி மட்டும் நேரில் அடிப்பீங்களா, சாரி மட்டும் ஃபோன்லையா? இதெல்லாம் செல்லாது. அப்போ என்ன பண்ணா சொல்லும்? நேரில் வந்து சொன்னாதான் செல்லும். ஓ, அப்போ நேரில் ஒரு எக்ஸ்ட்ரா அடி கிடைக்கும், பரவாயில்லையா? அப்போ ஒரு சாரியும் செலவாகும், உங்களுக்கு பரவாயில்லையா? பாய். நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை தெரியுமா உனக்கு? லொகேஷன் வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நான் அங்கே தானங்க இருக்கேன். நீங்கள் அனுப்புற லொக்கேஷனில் தாங்க இருக்கேன். உங்களை காணுமே. நான் இங்கே தாங்க இருக்கேன். நீங்கள் முதல்ல எங்கே இருக்கீங்க? பக்கத்தில் ரிலே கேட் இருக்கா? இருக்கு. அங்கே வாங்க. நான் வந்துட்டேங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஹலோ, கேக்குதா? ஏங்க நான் வந்துட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க? ட்ரெயின் சவுண்டா இருக்கு, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஏங்க நான் ட்ரெயின் பக்கத்துல இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ கேக்குதா? நானும் ட்ரெயின் பக்கத்துல தான் இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க? ஏங்க நான் ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க, நீங்க ட்ரெயினுக்கு அந்த பக்கம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய். இருங்க நான் வரேன் அங்கே இருங்க, நான் வரேன். ஓகே. தம்பி உன் ஒத்தியானா வீட்டுல காட்டு, இந்த ரயில்வே ட்ராக் செத்துருவேன். சாரிண்ணா. ஒரு சாரி சொல்றதுக்கு இவ்வளவு தூரமா? ஒரு நிமிஷம். உங்க பைக்ல போலாமா? எங்க போறோம்? உங்க பைக்ல போலாமா? போலாம், ஆனா எனக்கு டபுள் ஓட்ட தெரியாதே. எனக்கு ஓட்ட தெரியுமே. எங்கங்க போறோம்? இருங்க சொல்றேன். இது என்ன இடம்னே தெரியல, எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்?
எங்க தாங்க போறோம்? பேசாம வாங்க. ஏங்க உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க போறேனே சொல்ல மாட்டீங்க. சொல்றேன். இது என்ன இடங்க? அமைதியா வாங்கல. எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஹலோ, எங்க போ? இறங்க சொல்றேன். என்ன? இறங்க சொல்றேன். என்ன? வாங்க. ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு கண்ணை மூடுறீங்க? உங்க சாரி நான் ஏத்துக்கணுமா வேணாமா? ஏத்துக்கணும். அப்ப பேசாம நடங்க. என்ன? எங்கெங்க கூட்டிட்டு போறீங்க? காலெல்லாம் வலிக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? இருங்க, கிட்ட வந்துட்டோம். யாருக்கும் தெரியாத என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட். எப்படி இருக்கு? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கேக்குதா? இந்த இடம் பிடிச்சிருக்கா? இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதானே, உங்களுக்குலாம் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் வெளியே இருக்க அந்த லைஃப் தானே பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் தூசி, புகை, எப்பவும் டிராஃபிக் சவுண்டு, எதுக்கு தான் ஓடுறோன்னு தெரியாது அந்த மெட்ரோ சிட்டி லைஃப் தான் உங்களுக்குலாம் பிடிக்கும்ல? ஆமா, அதான் பிடிக்கும். அங்கதானே எல்லாமே இருக்கு. இங்க என்ன இருக்கு? இந்த மலையும் தண்ணியும் தவிர. உன் கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுதா? அதானே, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல. பட் இங்க ஒரு மாதிரி ஜாலியா பீஸ்ஃபுல்லா இருக்கு. இருக்குல்ல, அதனால தான் வர வச்சேன். தேங்க்யூ. ஆனால் ஃபோனில் வேற ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நான் கோவப்படுறாலாம் இல்லைங்க. நீங்கள் நீங்க கமெண்ட் பண்ணும்போது கூட நான் அதை பெருசா எடுத்துக்கல. அவ தான் உன்னை பாடி ஷேம் பண்றான் அது இதுன்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்திட்டான். அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் கமெண்ட் பண்ணவே இல்லை. ஒரு வேளை அப்படி தப்பான மீனிங்கில் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அவனை தேடி போய் அடிக்கணும் அவசியமே இல்லை. அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா நமக்கு 1000 வேலை இருக்கு, அவனுங்களுக்கு அந்த ஒரு வேலை தான் இருக்கு. முக்கியமான விஷயம், இது மாதிரி சொல்ற ஃப்ரெண்டு பேச்சை கேட்கவே கேட்காதீங்க. அவளாம் இல்லைங்க, என் மேல கொஞ்சம் கேர் அதிகம், அதனாலதான். மத்தபடி எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க பேசினா உங்களுக்கே பிடிக்கும். போன் அடிக்குது பாருங்க. இந்த டைம்ல யார் கால் பண்றா? ஆபீஸ் காலா இருக்குமோ? ஐயோ, எங்க அப்பா கால் பண்றாரு. எடுத்து பேசுங்க. நான் வெளியே இருக்கிறத கண்டுபிடிச்சு வரேங்க, மாட்டிப்பேன். உடனே வாங்க போலாம். ஏங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போலாங்க. உங்களதான். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது, பெரிய பிரச்சனை ஆகும். ப்ளீஸ் வாங்க. என்ன நேட்டே இருக்கீங்க? கொஞ்சம் குயிக்கா வாங்க போலாம். ஏங்க கொஞ்சம் பொறுமையா போங்க, பேசிக்கிட்டே போலாம். அதெல்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாங்க, நீங்க வாங்க. சரி ஓகேங்க, எங்க அப்பா 2 தடவை கால் பண்ணிட்டாரு. நான் அப்படியே கிளம்புறேன். ஐயோ காளி, போறாடா, போடாத, ஏதாவது பேசுறா, பேசு. என்னங்க எதுக்கு வந்தீங்களோ சொல்லாமலே போறீங்க? என்ன சொல்லணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஞாபகம் வந்துருச்சு. அது இல்லைங்க, நான் சொன்னது வேற. இல்ல இல்ல, அதான் காட்டுங்க காட்டுங்க, கைய இருக்குங்க. சாரி.
ஹலோ நான் தான் ப்ரோ பேசுகிறேன். நம்ம ஆளுகிட்ட அந்த கமெண்ட் பண்ணது நான் தான் சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு பேச முடியல, நான் நாளைக்கு பேசுறேன். பாய் பாய் பாய், வைக்கிறேன். நல்லா இருக்க வீடு. பிரீத்தி, ஃபுட்டு ரெடியாம்மா?